வணக்கம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட ISI இயக்கத்தின் கிளை அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இதையடுத்து இந்த கொடூரமான தாக்குதலுக்கு எதிராக இந்தியா பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நேற்று மாலை அவசரமாக பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவின் கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்பு அமைச்சரவை குழுவின் கூட்டத்தை தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று இரவு 9:15 மணிக்கு நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பாகிஸ்தானுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் 5 முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இதில் முக்கியமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய ஒப்பந்தமான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. இந்த அதிரடி முடிவு சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிந்து நீர் ஒப்பந்தம் என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சிந்து நதி மற்றும் அதன் கிளை நதிகளின் நீரை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தம் செப்டம்பர் 19, 1960ஆம் ஆண்டு கராச்சியில் கையெழுத்திடப்பட்டது. இதில் உலக வங்கி ஒரு மத்தியஸ்தராக இருந்தது. திபெத்தில் உருவாகும் சிந்து நதி இமயமலை தொடர்கள் வழியாக, அதாவது இந்தியாவின் வழியாக பாய்ந்து பாகிஸ்தானுக்குள் நுழைந்து கராச்சியில் முடிவடைகிறது. சிந்து நதியின் மேற்கு நோக்கி பாயும் நதிகளான சிந்து, ஜீலம், ஜெனாப் ஆகியவை பாகிஸ்தானுக்கு உரிமை கொள்ளவும், கிழக்கு நோக்கி பாயும் நதிகளான சட்லஜ், பியாஸ், ராவி ஆகியவை இந்தியாவுக்கு உரிமை கொள்ளவும் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. உலக வங்கி இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவதற்கு முன் நடுநிலையாக செயல்பட்டு இரு நாடுகளுக்கு இடையில் ஒரு சமாதானமான தீர்வு காண உதவியது. 1960ஆம் ஆண்டு கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தற்போது உடனடியாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. பாகிஸ்தான் தனது மண்ணிலிருந்து செயல்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு நிரந்தரமான முடிவு கட்டும் வரை இந்த இடைநீக்கம் தொடரும் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது பாகிஸ்தானுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முக்கிய எல்லை பகுதியான அட்டாரியில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடி உடனடியாக மூடப்படுகிறது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் மக்கள் போக்குவரத்து முற்றிலுமாக தடைபடும். இருந்தாலும் ஏற்கனவே முறையான அனுமதி பெற்று பாகிஸ்தான் சென்ற இந்தியர்கள் மே 1, 2025க்கு முன்னர் அட்டாரி வழியாக திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் திரும்ப கட்டாயமாக இந்தியா வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதேபோல் முறையான அனுமதி பெற்று இந்தியா வந்த பாகிஸ்தான் நாட்டினர் மே 1, 2025க்குள் அட்டாரி வழியாக தங்கள் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாகிஸ்தான் நாட்டினருக்கான விசா கொள்கையில் இந்தியா அதிரடியான மாற்றங்களை செய்துள்ளது. சார்க் நாடுகளுக்கான விசா விலக்கு திட்டம் பாகிஸ்தான் நாட்டினருக்கு உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது. இதன் மூலம் பாகிஸ்தானியர்கள் இனிமேல் எளிதாக இந்தியாவிற்குள் நுழைய முடியாது. பாகிஸ்தான் நாட்டினருக்கு இதற்கு முன்பு வழங்கப்பட்ட அனைத்து SVS விசாக்களும், அதாவது மாணவர், சுற்றுலா, மருத்துவ விசா, இது எல்லாமே உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது. தற்போது இந்தியாவில் SVES விசாக்களின் கீழ் தங்கியிருக்கும் பாகிஸ்தான் நாட்டினர் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இது பாகிஸ்தானியர்கள் மத்தியில் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. அது மட்டும் இல்ல, இரு நாடுகளின் தூதரக உறவுகளிலும் இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் பாதுகாப்பு, இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு சலுகைகள் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் நபர்கள் ஒரு வாரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும். அதேபோல் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் பணியாற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு, கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்கள் திரும்ப அழைக்கப்படுகிறார்கள். இரு தூதரகங்களிலும் இந்த ஆலோசகர் பதவிகள் இனிமேல் நிரப்பப்படாது என்றும் இப்பணியிடங்கள் ரத்து செய்யப்படுகின்றன என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளின் உயர் ஆணையங்களிலும், அதாவது ஹை கமிஷனில் பணியாற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கை மே 1, 2025க்குள் 55லிருந்து 30ஆக குறைக்கப்படும். இது இரு நாடுகளின் தூதரக செயல்பாடுகளையும் வெகுவாக பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு அனைத்து படைகளையும், அதாவது ஆயுதப்படை, விமானப்படை என அனைத்து படைகளையும் தயார் நிலையில் இருக்கும்படி உத்தரவிட்டுள்ளது.
மேலும் சமீபத்திய தாக்குதல்களின் குற்றவாளிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவளித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவோம் என்று இந்தியா உறுதியளித்துள்ளது. இந்நிலையில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடவடிக்கையை எந்த நேரத்திலும் இந்தியா மேற்கொள்ளக்கூடும் என்று பாகிஸ்தான் அச்சமடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக அந்நாட்டு விமானப்படையை தயார் நிலையில் வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்ல, இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று பாகிஸ்தான் உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா தரப்பில் நிச்சயம் பதிலடி உண்டு என்று உறுதியாக கூறியுள்ளது. இதனால் பாகிஸ்தான் தனது தரப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள ஆயத்தமாகி இருக்கிறது. இதனால் பாகிஸ்தான் எல்லையோர கிராமங்களை காலி செய்துள்ளது என்றும் இராணுவத்தையும் ISIயையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.